கேரள அவசிய மையம். எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856. முதல் நாள் இரவே யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறார்கள். வளமையாக தங்குவதை விட வேறு இடங்களில் தான் தங்கியிருக்கிறார்கள் என்னும் போது அனுர்குமர திசாநாயக்க பாதுகாப்பு தொடர்பில் ஏவிபியினர் அதிக அக்கறை காண்பிப்பது போலதான் தெரியும். நடிகர் விஜய் அவர்கள் இந்த கட்சி கூட்டத்தின் போது அவர் பேசியிருந்தார். அதாவது கச்சதீவை மீட்டு என்ன செய்ய போகிறார், களவெடுக்க போகிறேன். இன்னும் தமிழகத்தில் இருக்கின்ற கட்சிகள் இதை சாட்டி புளிய வச்சுக்கொண்டு கட்சியை தொடங்கி இங்க இருக்கிற ஜனத்தின் பணத்தை வறகி சாப்பிட்டீர்களே தவிர நீங்கள் யாரும் உதவி செய்யும். அது தமிழர்களுக்கு சொந்தமான, அது இலங்கைக்கும் எங்களுக்கும் உள்ள பிரச்சனையை நாங்கள் தீர்த்துக் கொள்வோம். அது பிரச்சனை இல்லை என்று சொன்னால் பேக்கி பயந்து பிசாசிட்ட போயிட முடியாது. இந்திய மீனவர்களை பாதுகாப்பதற்கு சீமான் கடற்படை அமைக்க போகிறார். ஓகே, நீங்கள் அமைச்சு என்ன செய்ய போறீங்க? களவெடுக்கிறதுக்கு நீங்கள் கடற்படை அமைக்க போறீங்க. ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் பிரித்தானியாவிலிருந்து கலாநிதி அருஸ், எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஊடறுப்பு நேயர்களுக்கு வணக்கம். இலங்கை ஜனாதிபதியின் யாழ் விஜயம், அதற்கும் மேலதிகமாக கச்சைதீவு விஜயங்கள் எல்லாம் பல செய்திகளையும் இராணுவ ரீதியான பல நுணுக்கமான விடயங்களையும் சொல்லி இருப்பதாக கூறப்படுகின்றது. நீங்கள் இவ்விடயம் தொடர்பில் கடந்த ஒரு மாதங்களுக்கு முன்னரும் குறிப்பிட்டிருந்தீர்கள், ஒரு வாரங்களுக்கு முன்னரும் குறிப்பிட்டிருந்தீர்கள். புலனாய்வு துறையினருக்கும் அனுரவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளித்தன்மை, அதற்கும் அப்பால் குறிப்பாக ஜேவிபி மக்கள் விடுதலை முன்னணியினுடைய உள்ளக புலனாய்வு ஒன்றுதான் இப்போது சில காரியங்களில் முக்கிய வேலை திட்டங்களில் ஈடுபடுவதான தகவலையும் நீங்கள் உறுதிப்படுத்தியிருந்த நிலையில் யாழ் விஜயத்தில் பல தகவல்கள் வெளிப்பட்டு நிற்கின்றன. நீங்கள் புலனாய்வு ரீதியான கண்ணோட்டத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால் அனுரகுமர திசாநாயக்காவின் பயணம், யாழுக்கான பயணம், பல இடங்களில் அந்த அரச தலைவருக்குரிய புரோட்டோகால் என்றது அது கூட அவர் பின்பற்றவில்லை என்ற மாதிரி தான் தெரிகிறது. அது உண்மையில் ஒரு அவருடைய பாதுகாப்பு காரணங்களாகத்தான் இருக்கலாம். இலங்கையில இப்ப இருக்கின்ற தற்போதைய ஒரு கொந்தளிப்பான நிலை எதிர்கட்சிகள், அதாவது ஊழலுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை எல்லா ஊழல்வாதிகளையும் ஒன்றாக்குற தருணத்தில் அது எதிரிகளை அதிகரிக்கும். அது சாதாரணமாக நடைபெறுவதுதான். இராணுவத்தை பொறுத்தவரையில், இராணுவம் புலனாய்வுத்துறையை பொறுத்தவரையில் மறுசீரமைப்புகளை மேற்கொண்டாலும் கிட்டத்தட்ட பல தசாப்தங்களாக வெவ்வேறு அரசுகளிடம் இருந்த அந்த சிஸ்டம் ஓரிரு ஆண்டுகளில் உடனடியாக மாற்ற முடியாது, அதை நம்பவும் முடியாது. அப்ப அதை மாற்றுவதற்கான முயற்சிகளைத்தான் ஜேவிபியினர், அதாவது புலனாய்வுத்துறை என்றது அவர்களுடைய புலனாய்வுத்துறையை கிராம மட்டத்திலிருந்து மக்களுடன் மக்களாக அவர்கள் கட்டமைத்து வருகிறார்களே தவிர இராணுவத்தை முற்றுமுழுதாக தற்போது நம்பக்கூடிய நிலையில் ஏவிபியினர் இல்லை என்பதைத்தான் அவருடைய திடீர் பயணங்கள், சொல்லாமல் போகின்ற இடங்கள், அவர் தங்கி நிற்கின்ற இடங்கள், மற்றது அதாவது இன்று போகிறேன் என்று விட்டு அதற்கு முதல் நாள் செல்வது எல்லாம் அந்த இவற்றை பார்க்கும் போது தற்போதைய அரசு ஏதோ ஒரு வகையில் இதில், அதாவது இந்த அரசு ஏதோ ஒரு வகையில் தற்போதைய சூழ்நிலையை கடப்பதற்கு, அதாவது தாங்கள் பலம் பெறும் வரையிலும் தற்போதைய சூழ்நிலையை கடந்து செல்வதற்கான ஒரு முயற்சிகளில் ஈடுபட்டு வருவது போலதான் தெரிகிறது. யாழ் விஜயத்தில் அவர் புலனாய்வுத்துறைக்கும் தெரியாமல் அல்லது புலனாய்வுத்துறையினருக்கு மறைக்க வேண்டிய தேவை என்னவாக இருக்கிறது? புலனாய்வுத்துறையினரை பொறுத்தவரையில் இலங்கையிலேயோ அல்லது எந்த நாட்டிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிலிட்டரி இன்டெலிஜென்ட் இருக்கும், எம்ஐ என்று சொல்றது, மற்றது குற்றப்புலனாய்வுத்துறை என்று. ஆனால் மிலிட்டரி இன்டெலிஜென்ட் அதுதான் கூடுதலாக தேசத்தின் பாதுகாப்பு. குற்றப்புலனாய்வுத்துறை உள்ளகமாக இருந்தாலும் மிலிட்டரி இன்டெலிஜென்ட் வெளிநாடுகள் தொடர்பான தகவல்கள்,
அல்லது வெளிநாடுகளில் இருந்து பெறப்படும் தகவல்கள். இதுவரை காலமும் இலங்கையை பொறுத்தவரையில் புலனாய்வுத்துறையில் இலங்கை படையினர் படையக புலனாய்வுத்துறை ஒரு மேம்பட்டதாக இல்லை. அதுக்கு ஏனென்று சொன்னால் அதற்கான உதவிகளை இன்புட் என்று சொல்றது அதை இந்தியாவின் புலனாய்வுத்துறையும் அமெரிக்காவின் புலனாய்வுத்துறையும் தான் இதுவரை காலமும் வழங்கி கொண்டு வந்தது. ஈஸ்டர் சண்டே குண்டுவெடிப்பை எடுத்தா கூட இந்தியாவின் புலனாய்வுத்துறை தகவலை வழங்கியதாகும். அதன் பிற்பாடான விசாரணைகளுக்கு அமெரிக்காவின் புலனாய்வுத்துறையாக இருக்கலாம் அல்லது 5 ஐஸ் ஆக இருக்கலாம். இவ்வாறான தகவல்கள் விடுதலை புலிகளுடனான போரின் போது கூட இந்தியாவின் தகவல்கள், அமெரிக்காவின் செய்மதி தகவல்கள், அமெரிக்காவின் புலனாய்வு தகவல்கள் மூலம் ஆயுத கப்பல்களை தாக்கி அளித்தது என்று சொல்லி பெருமளவில் வெளிநாடுகளை சார்ந்திருந்தது. ஆனால் இந்த வெளிநாடுகளும் யார் என்று பார்த்தால் இந்தியா அமெரிக்கா சார்ந்துதான் இதுவரை காலமும் இயங்கியது. இப்ப உதாரணமாக பார்த்தால் இந்தியா அமெரிக்கா சார்பான ஒரு ஊடுருவலாகத்தான் இலங்கையின் புலனாய்வுத்துறை செயற்பட்டு வந்திருந்தது மறைமுகமாக. அதாவது இலங்கையின் புலனாய்வுத்துறை என்று இருந்தாலும் அதனை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி அவர்களிடம்தான் இருந்தது. ஆனால் இப்ப ஏவிபியை பொறுத்தவரையில் இந்தியா ஒரு முருகலான நிலையில் தான் இருக்கிறது. ஏவிபி தற்போது என்பிபி அரசுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகள் பலமாக இல்லை. இந்த ஏவிபி அரசு, அதாவது அந்த அரசு தலைவர் போட்டி இடம்பெற்ற போது கூட சஜித்தையும் ரணிலையும் இணைப்பதற்கு இந்தியாவும் மேற்குலக நாடுகள் அரும்பாடுபட்டதாக கூட தகவல்கள் வந்திருந்தன. அப்ப என்பிபிக்கு எதிராக இயங்கியவர்கள் என்றுதான் அதன் அர்த்தம். சோ தற்போது ஏவிபி சீனாவுடனான ஒரு நல்லிணக்கப்பாடு என்று சொன்னாலும் அதற்கு எதிராக அமெரிக்காவோ இந்தியாவோ நகர்வை மேற்கொள்ளலாம் என்ற ஒரு பிரச்சனை. அடுத்ததாக அறகலிய போராட்டத்தின் போது அந்த போராட்டத்தில் முன்னணியில் நின்றவர்கள் ஏவிபி. அப்ப அவர்களுக்கு தெரியும், அப்ப நாங்கள் நின்று யார் பின்னால் நின்று இயங்குகிறார்கள் என்று தெரியும். அவர்கள் ஒரு இயக்கமாக இருந்தவர்கள். அப்ப அவர்களுக்கு தெரியும், யாரையும் முதலில் நம்ப மாட்டார். இப்ப அவர்களுக்கு ஒன்று தெரிகிறது, இந்த புலனாய்வுத்துறையை பொறுத்தவரையில் இலங்கையின் புலனாய்வுத்துறையின் சிஸ்டம் அமெரிக்கா இந்தியா சார்ந்து இயங்கியது. இனி அது அப்படி இயங்கிய புலனாய்வுத்துறையை தற்போதைய ஒரு சூழ்நிலையில் ஏவிபியால் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. முற்றுமுழுதாக அது மறுசீரமைக்கப்படலாம். அதில் இருந்த ஆட்களை பலரை நீக்கி இருக்கிறார்கள், பலரை மாற்றி இருக்கிறார்கள். இருந்த போதும் ஆனால் இன்னும் அதற்கான காலம் அதுக்குரிய காலம் எடுக்கும் என்ற ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. எனவேதான் புலனாய்வுத்துறையை நம்ப முடியாத ஒரு நிலையில் அவர்கள் இருக்கிறார். ஆனாலும் கூட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அல்லது இலங்கை ஜனாதிபதிகளிலேயே முதன்மையான ஒரு ஜனாதிபதியாக கச்சைதீவு பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார். மிகவும் சாதாரணமான எளிய முறையான விஜயம் என்று கூறப்படுகிறது. பெரிய அளவிலான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லை, எந்த ஒரு முன்னேற்பாடுகளோ முன்னறிவித்தலோ இல்லாமல் கச்சைதீவுக்கு சென்று திரும்பி இருக்கின்றார். கச்சைதீவு விஜயத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது இலங்கை அரசு செய்வதென்றால் எல்லாவற்றையும் நாங்கள் எதிர்க்க முடியாது. இலங்கை அரசை எதிரி என்றால் அதற்காக நாங்கள் எல்லாவற்றையும் எதிர்க்க முடியாது. சிலவற்றை எதிர்க்கலாம். உதாரணமாக நீங்க பார்த்தீங்கன்னா சொன்னால் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையிட்டி விகாரைக்கு சென்று ஆசி வாங்கியதாக செய்திகளை பார்த்தேன். அவ்வாறென்றால் அது தவறானது ஒன்று. ஏனென்றால் ஏற்கனவே அது சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டது, அதுக்கு போனதே தவறு, அதை கூறலாம். ஆனால் கச்சதீவை பொறுத்தவரையில் கச்சதீவு தமிழர்களுக்கு சொந்தமானது. ஆனால் இலங்கைக்குள் தான் இலங்கைக்குள் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழர்களுக்கு சொந்தமானது. தற்போது இலங்கை அரசு அதை வைத்திருந்தாலும் எங்களுக்கான ஒரு நிர்வாகம் அல்லது அதிகாரம் வரும்போது அது எங்களுக்குரிய ஒரு சொத்தாகத்தான் இருக்கு. அதை இந்தியாவுக்கு கொடுக்கவே முடியாது. அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும், மதுரையில் நடிகர் விஜய் அவர்கள் இந்த கட்சி கூட்டத்தின் போது அவர் பேசியிருந்தார். அதாவது கச்சதீவை மீட்பேன், கச்சதீவை மீட்டு என்ன செய்ய போகிறார், களவெடுக்க போகிறேன். இலங்கைக்குள் அந்த அப்பாவி மீனவர்கள், அதாவது 2009 போர் நிறைவு பெற்ற பின்னர் அந்த மக்கள் அப்படியே விடப்பட்டவர்கள், யாரும் பொறுப்பேற்கவில்லை. முள்கம்பி வேலிகளுக்கு அப்படியே விடப்பட்டவர்கள். யாராவது இந்தியா எதுவும் பொறுப்பெடுத்து நடுநிலை வகித்து அவர்களுக்கான மறுவாழ்வை அமைச்சதா அல்லது உளவியல் சிகிச்சை ஏதாவது கொடுத்ததா? போரினால் பாதிக்கப்பட்டவர்கள் இவ்வளவு மன உளைச்சலுக்கு உருவாகி அவர்களுக்கு எதுவும் செய்தார்களா? இல்லை. இலங்கை அரசால் போனா போட்டு மட்டும் மன்னித்து விடப்பட்டு வந்தவர்கள் தான் அந்த மக்கள்.
ஐக்கிய நாடுகள் சபையும் வரவில்லை, அமெரிக்காவும் வரவில்லை, இந்தியாவும் வரவில்லை. யாரும் நீங்கள் திரும்பி பார்க்கவில்லை. அந்த மக்கள் கனிமொழி ஆட்கள் வந்து மஹிந்த ராஜபக்சவுக்கு பொன்னாடை போத்தி விட்டு போனீர்களே தவிர யாரும் அந்த மக்களை திரும்பியும் பார்க்கவில்லை. இன்னும் தமிழகத்தில் இருக்கின்ற கட்சிகள் இதை சாட்டி புளிய வச்சுக்கொண்டு கட்சியை தொடங்கி இங்க இருக்கிற ஜனத்தின் பணத்தை வறகி சாப்பிட்டீர்களே தவிர நீங்கள் யாரும் உதவி செய்யவில்லை. சரி, அந்த மக்கள் தாங்களாகத்தான் வெளியில் வந்தார்கள், தாங்களாகத்தான் தங்கள் பொருளாதாரத்தை கட்ட வேண்டும் என்று இருந்தார். அப்படியும் விட்டீர்களா? இல்லை, வந்து அள்ளிக்கொண்டு போகிறீர்கள். அந்த மக்கள் ஒரு நாள் பாதிக்கப்பட்டவர்கள் அது அள்ளிக்கொண்டு போகிறீர்கள். கிட்டத்தட்ட 50,000 குடும்பம், 2 லட்சம் மக்கள். வட மாகாணத்துல 2 லட்சம் மக்கள்ன்றது பெரிய சனத்தொகை. என்று சொன்னால் மக்கள் அங்கு குறைந்து கொண்டு போகிறார். அப்ப 2 லட்சம் மக்கள் வாழ்வாதாரம் இல்லை. நீங்கள் சண்டே டைம்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப நினைக்கிறேன் ஒரு 3 மாசத்துக்கு முதல் வந்தது, ஒரு நாளைக்கு 350 மில்லியன் ரூபாய் இந்தியா அள்ளி கொண்டு போறோம். ஒரு நாளைக்கு 350 மில்லியன் 35 கோடி ரூபாய். ஒரு நாளைக்கு 35 கோடி என்றால் 100 நாளைக்கு 3500 கோடி ரூபாய். ஒரு வருஷத்துக்கு 13,000 கோடி ஏறத்தாழ கணக்கு பேர் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. 13,000 கோடி ரூபாய் நீங்கள் அள்ளிக்கொண்டு போறீர்கள். இப்ப கச்சதீவு ஏன் அவைக்கு தேவை என்றால், இப்ப உங்களுக்கு தெரியும் 2006ஆம் ஆண்டு போர் ஆரம்பிக்க போற சமயம் கூடி கருணாநிதி ஒரு கடிதம் எழுதுகிறார். யாருக்கு? மன்மோகன் சிங்குக்கு. கச்சதீவை மீட்க வேண்டும், கச்சதீவில் தான் கச்சதீவு போன்ற மீனவர்களை இலங்கை கடற்படை சுடுகின்றது. அதற்கு ஜெயலலிதா பதில் சொல்லுகிறார். நீங்கள் 74ஆம் ஆண்டு ஆட்சியில் இருந்த போதுதான் இந்திரா காந்தி கச்சதீவை கொடுத்தார். அப்போது நீங்கள் பேசாமல் இருந்து விட்டு இப்போது வந்து கதைக்கிறீர்கள் என்று ஜெயலலிதா சொல்லுகிறார். ஆனாலும் அவரும் என்ன சொல்கிறார்? கச்சதீவில் தான் நல்ல மீன்கள் இருக்கின்றன, கச்சதீவில் தான் அதிகமான மீன்கள் வளங்கள் இருக்கின்றன, அதுதான் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் என்றவாறுத்தான் அவர்கள் கூறுகிறார். ஆனால் கச்சதீவு மட்டும் வாரார்கள் இல்லை, வேலனை வரையும் வந்து அள்ளிக்கொண்டு போகிறார்கள். மன்னார் கடற்கரை வரையிலும், அது முல்லைத்தீவில் இருந்து சொல்வார்கள், கரையில் இருந்து பார்க்கும்போது தெரியும் நிற்கிறது. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 500 தொடக்கம் 900 இழுவை படகுகள் வருகின்றன. அதில் கிழமைக்கு 3 அல்லது 4 நாட்கள் அவற்றை காணலாம் என்று கூறுகிறார். இப்ப நான் ஏன் சொல்கிறேன், இப்ப கச்சதீவு இந்திய மீனவர்களை பாதுகாப்பதற்கு சீமான் கடற்படை அமைக்க போகிறார். ஓகே, நீங்க அமைச்சு என்ன செய்ய போறீங்க? களவெடுக்கிறதுக்கு நீங்கள் கடற்படை அமைக்க போறீங்க. என்ன பிரச்சனை என்று சொன்னால், இதற்குள்ள மக்களோட வாழ்வாதாரம். அடுத்ததாக கச்சதீவு என்பது அது இலங்கைக்குள் இருப்பது, அது தமிழர்களுக்கு சொந்தமான, அது இலங்கைக்கும் எங்களுக்கும் உள்ள பிரச்சனையை நாங்கள் தீர்த்துக் கொள்வோம். அது பிரச்சனை இல்லை என்று சொன்னால் பேக்கி பயந்து பிசாசிட்ட போயிட முடியாது. அதைத்தான் தலைவரும் செய்தவர். முதலில் இலங்கையுடன் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்து இந்தியாவை வெளியேற்றுவதைத்தான் அவர் செய்தார். இந்தியா நட்பு நாடு, இந்தியாவின் பாதுகாப்புக்கு நாங்கள் எதிரானவர்கள் இல்லை. இந்தியா என்கிற நட்பு நாடு. ஆனால் நாங்கள் வேறு, இந்தியா வேறு. இந்தியா எங்களுக்கு ஒரு அயல் நாடு, அவ்வளவுதான். இந்தியாவுக்கும் தமிழர்களுக்கும் இடையிலான இந்த பகையும் இல்லை இதுவரை காலம். ஆனால் இப்போதுதான் பகை மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டு போகிறது. என்று சொன்னால், புலம்பெயர் மக்கள் இந்தியாவின் அரசியலுக்கு தலையிட்டதுதான் அந்த வில்லன். தமிழகத்தில் ஆட்சியை மாற்ற முற்படுகிறார். ஒரு மாநிலத்தில் ஆட்சியை மாற்ற முற்பட்டால் அது அந்த நாட்டின் பாதுகாப்புக்கு ஆபத்தானது. அந்த நாட்டின் பாதுகாப்புக்கு நாங்கள் அச்சுறுத்தலாக இருக்கிறோம் என்றுதான் அந்த நாடு யோசிக்கும். அப்ப அது விட்ட பிள்ளை. அது ஈழத்தமிழர்கள், தாயகத்தில் இருக்கிற தமிழர்கள் இதுக்கு பொறுப்பாளியாக முடியாது. இதுக்கு பொறுப்பாளி வேறு யாரு? இப்ப இதுல அனுரகுமார திசாநாயக்கா போனது என்னவென்று சொன்னால், அவர் போயிருக்கிறார் என்னன்னு சொன்னால், அது அதாவது இதுவரை காலமும் இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பதிலடியாகத்தான் போயிருக்கிறார். அடுத்ததாக அதை சுற்றுலாத்துறையாக்க போகின்றார்கள். ஏனென்று சொன்னால், நீங்கள் கூட கூறினீர்கள், இதுவரை காலமும் எந்த ஒரு அரசு தலைவரும் போகவில்லை. முதல் தடவையாக போயிருக்கிறார்கள். சுற்றுலா பயணத்துறையை அதற்கு விஸ்தரித்தால் அது ஒரு அனைத்துலகத்தின் பார்வைக்குள் வந்துவிடும். எல்லா நாட்டவர்களும் போவார்கள். ஏனென்றால் இதுவரை காலமும் அது இருக்கிற இடம் தெரியாமல் தான் இருக்கிறது. அதை ஒரு அனைத்துலகத்தின் பார்வைக்குள் கொண்டு வந்து விட்டால் இந்தியா மீண்டும் அதனை கைப்பற்ற முடியாது என்றதான் அவங்களோட மாஸ்டர் பிளானா இருக்கிறது. அது அதன் ஒரு முன்னோடியாகத்தான் இருக்கு. அடுத்ததாக இந்தியாவில் தொடர்ச்சியாக எல்லோரும் கச்சதீவு தொடர்பாக பேசுவது வந்து இலங்கை வந்து அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பயணமாகத்தான் அந்த கச்சதீவை நாங்கள் பார்க்கலாம். அதாவது இந்திய ஊடகங்கள் கூட, பெருமளவான ஊடகங்கள்
அதனை கச்சதீவுக்கு அவர் போனதை வந்து அதாவது இந்திய அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலடி என்ற ஒரு தொனியில் தான் கூறியிருக்கிறார்கள். சில இப்ப சிபிஐ போன்ற கட்சிகள் வந்து அதற்கு எதிராக, அதாவது இந்திய அரசுக்கு அதாவது இலங்கை அதிபரின் பேச்சு இரு நாட்டு உறவுகளுக்கும் எதிரானது என்று, இதற்கு இந்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் கண்டன அறிக்கை வெளியிட்டது என்று கூட செய்திகள் வந்திருக்கின்றன. ஆனால் பிரச்சனை என்ன வந்து சொன்னால், இலங்கை அரசு இப்போது ஏன் இவ்வளவு தூரத்துக்கு, அதாவது இதுவரை காலமும் ஏன் இவ்வளவு பல அரசு தலைவர்கள் அங்கு போகவில்லை என்றால் அது ஒரு பிரச்சனைக்குரிய பிரதேசம். அப்ப போரால் பிரச்சனை வரும் என்றதுக்காக எல்லோரும் தவித்தார்கள். அது ஒரு பட்டும் படாமலும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில அதை மெல்லமா வெட்டு வைத்தார். ஆனால் அனுரகுமார திசாநாயக்கா போய் இறங்கியது வந்து முடிஞ்சது என்ற, அதாவது இது இது இன்னொரு விஷயம் என்றால், இந்தியா இப்போது பலவீனமான நிலையில் இருக்கின்றது. பொருளாதார ரீதியாகவும் சரி, படைத்துறை ரீதியாகவும் சரி, ராஜதந்திர ரீதியாகவும் சரி, இந்தியா ஒரு தோல்வி அடைந்த நிலையில் இருக்கின்றது. அந்த தோல்விதான் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கு. நீங்கள் குறிப்பிடுகிற இந்த காரணிகளோடு இன்னும் ஒரு கருத்தையும் பலர் குறிப்பிடுகின்றார்கள். விஜயின் மதுரையில் இடம்பெற்ற கூட்டத்தில் வெளியிடப்பட்ட கருத்தின் அடிப்படையில் அல்லது அந்த கருத்தினுடைய தாக்கம்தான் அனுரகுமார கச்சதீவு வரைக்கும் செல்வதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. அதில் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றது? உண்மைதான். என்னென்று சொன்னால், திமுகவும் இந்த கச்சதீவு தொடர்பாக பேசுகிறார்கள். விஜயும் இந்த கட்சியின் கருத்தும் இந்த கச்சதீவு தொடர்பாகத்தான், அதாவது கச்சதீவை மீட்டெடுப்போம் என்று பேசியிருக்கிறார். அப்ப ஏனென்றால் கச்சதீவு ஏற்கனவே ஒரு இந்த அனைத்துலகத்தின் பார்வையிலிருந்து ஒரு ஒதுக்குப்புறமாக இருப்பது போலதான் எல்லோருக்கும், அதாவது அது தெரிந்தது யாருக்கு என்று சொன்னால் எங்களுக்கும் இந்தியாவுக்கும் தான் தெரிஞ்ச ஒரு தீவாக இருந்தது. அப்ப இது நாளைக்கு சில சமயங்களில் அது வந்து இந்தியாவால் எடுப்பதற்கு அப்படி இருக்கும் போது இந்தியா சில சமயங்களில் தனது அழுத்தங்களை பயன்படுத்தி இலங்கையிடமிருந்து கைப்பற்ற முயற்சிக்கலாம் என்ற ஒரு அச்சமும் இலங்கை அரசுக்கு இருக்கிறது. அப்ப இதனால் தான், அதாவது இந்த நீங்கள் சொன்னது போல விஜயின் பேச்சு வந்து அதற்கு விஜய் தேக்கரத் கூட அதுக்கு பதிலளித்திருந்தார். அது தொடர்பாக நாங்கள் பேச தேவையில்லை. ஏனென்றால் தமிழகத்தில் வந்து இவ்வாறு தேர்தல்கள் வரும்போது இவ்வாறுதான் கட்சிகள் கச்சதீவை ஒரு பேசு பொருளாக்குவது, அதை நாங்கள் பேசாமல் கடந்து போவோம் என்றுதான் கூறியிருந்தார். இருந்த போதும் தற்போதைய நிலையில் வந்து இந்தியா வடக்கிலும் கிழக்கிலும் தனது ஆளுமையை கொண்டு வருவதற்கு ஒரு மிகுந்த பிரயத்தனம் செய்கின்றது. இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அறிக்கையின் கடிதங்களுக்கு பின்னால் கூட அதை இந்த தமிழ் கட்சிகள் அதற்கு பின்னால் நிற்பதற்கு இந்தியா ஒரு காரணியாக பின்புலமாக இருந்ததாக கூட கூறப்படுகிறது. இந்தியா அதனை இதய சுத்தியுடன் செய்திருக்காது. தனது நலனுக்காக மீண்டும் தமிழர்களை பகடக்காயாகத்தான் பயன்படுத்த இந்தியா முற்பட்டிருப்பது போலதான் தெரிகின்றது. இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா ஏதாவது ஒன்றை செய்து காட்டட்டும் தமிழர்களுக்காக, அதற்கு பிறகு நாங்கள் ஏதாவது ஒன்றை பார்க்கலாம். அதுவரையிலும் இந்தியா ஒரு அந்நிய நட்பு, அதாவது அண்டைய நட்பு நாடாக இருந்துட்டு போகிறது பிரச்சனை. இந்தியாவின் பிரதான ஊடகங்கள் அனைத்தும் அனுரகுமாரவின் திடீர் விஜயம் விரைவு படையில் சென்றார் என்றுதான் கூறியிருக்கின்றார்கள். நீங்கள் முன்னர் குறிப்பிட்டது போன்று இலங்கையின் புலனாய்வுத் துறையினரின் கண்களில் கூட மண்ணை தூவிவிட்டுத்தான் அனுர யாழிலே முதல் நாள் சென்று தரித்திருந்திருக்கின்றார். ஆனாலும் கூட கச்சதீவு விவகாரம் என்பது பெரிய அளவில் யாராலும் அறியப்பட்டதொன்றாக காணப்படவில்லை. அவர் மண்டைதீவு மைதான அபிவிருத்தி தொடர்பான கூட்டத்திலே கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போதும் கச்சதீவு செல்வது தொடர்பில் குறிப்பிட்டார். ஆனால் இந்திய தரப்பினர் இந்த விடயத்தை அறிந்திருக்கவில்லை என்று கூறப்படுகிறது. ஒருவேளை இலங்கை புலனாய்வுத்துறையினருக்கு தெரிந்தால் அது இந்தியாவுக்கு சென்றுவிடும் என்கின்ற ஒரு முன்னாயத்தமாகத்தான் அனுரகுமார திசாநாயக்க 31ஆம் தேதி தன்னுடைய நடவடிக்கைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தினார். உண்மைதான். என்னென்று சொன்னால் தற்போதைய ஊடுருவல்கள் மிக மிக அதிகம். உங்களுக்கு தெரியும், ஈரானில் இடம்பெற்ற போர், ஈரானுக்குள் ஊடுருவிருந்த ஆப்கானிஸ்தானியர்கள் இந்தியர்கள் தான் மொசாட்டின் உளவாளிகளாக செயற்பட்டது. கிட்டத்தட்ட அந்த தாக்குதலுக்கு பின்னர் ஈரான் வந்து 1 மில்லியன் ஆப்கான் மக்களை வெளியேற்றி இருந்தது. ஆப்கானிஸ்தான் இப்போது அலறுகின்றது என்னென்று சொன்னால், அந்த 1 மில்லியன் மக்களுக்கும் வேலை கொடுக்க முடியாது. இப்ப உங்களுக்கு தெரியும், ஏமன்ல ஹூதிஸ் அமைப்பினரின் முதல் பிரதமர் உட்பட 11 அமைச்சர்கள் கொல்லப்பட்டார். அவர்கள் இப்போது 11 ஐக்கிய நாடுகள் சபை உறுப்பினர், அதாவது வேர்ல்ட் ஃபுட் புரோகிராம்
நிறுவனத்தின் 11 பேரை பிடித்து வைத்திருக்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபையின் அதிகாரிகள் தான் புலனாய்வு தகவல்களை வழங்கியது. இப்படி ஊடுருவல்கள் மிக மிக அதிகம். யுஎன்ஐ பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், ஈரான் அணு உலையை காட்டி கொடுத்ததும் கூட ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி பிரிவின் தலைவர் என்றுதான் கூறியிருந்தார். அவரை போவதற்கு கூட தடை செய்திருந்தார். என்ன இதுகளை நான் கூறுகிறேன் என்று சொன்னால், மேற்குலகத்தின் சிஸ்டம் எல்லாம் என்ஜிஓ என்றாலே அவர்கள் என்ஜிஓ ஒரு புலனாய்வு அமைப்பாக தான் அவர்கள் பயன்படுத்துவது உண்டு. அதே அப்ப இந்தியாவை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு தெரியும், 2017ஆம் ஆண்டு நாங்கள் இதில் பல தடவைகள் அழைத்திருந்தோம். மோடியுடன் வந்தவர்களில் ரோ அதிகாரிகள் பலர் திரும்பி செல்லவில்லை. விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் கூட யாழ்ப்பாணத்தில் எத்தனையோ ஆண்டுகளுக்காக அதில் மக்களுடன் மக்களாக இருந்தவர்களை பின்னர் கைது செய்திருந்தார்கள் ரோ அதிகாரிகள். விடுதலை புலிகளின் தலைவரை கொல்வதற்கு கூட பெரும் கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேல் ஊடுருவியிருந்தார்கள். அவர்களை கைது செய்த போது எதோச்சியாகத்தான் கைது செய்ததுல அந்த டீம் லீடரை கைது செய்து விட்டார்கள். ஆனால் விடுதலை புலிகளுக்கு தெரியாது அவர் தான் டீம் லீடர் என்று சொல்லி. ஆனால் பிறகு மிச்சாக்களை கைது செய்த பிற்பாடுதான் அவர்களுக்கு தெரிய வந்ததோ பெரிய கை முதலே பிடிச்சு விட்டோம் என்று சொல்லி. அப்படி அவர்களுடைய ஊடுருவல் மிக அதிகம். அப்ப இலங்கையின் புலனாய்வுத்துறையின் பொறுத்தவரையிலும் இலங்கையின் புலனாய்வுத்துறையையும் இப்போதைக்கு ஜேவிபி தனது அதாவது இராணுவத்திற்குள்ளும் படைத்துறையினருக்குள்ளும் முற்றுமுழுதான ஒரு மறுசீரமைப்பை மேற்கொள்ளும் வரையிலும் ஜேவிபியினால் நம்ப முடியும். எனவேதான் கச்சதீவுக்கு போறது கூட அவர்கள் யாருக்கும் சொல்லவில்லை. திடீரென்று தான் அதாவது முதலே அவர்கள்ட்ட அந்த திட்டம் இருந்தது, ஆனால் யாருக்கும் சொல்லவில்லை அங்கு போவதென்று சொல்லி. ஏதுமொரு அனர்த்தம் நிகழ்ந்திருக்கலாம் என்ற ஒரு பிரச்சனை இருக்கு. அதுவும் போட்டர் ஜெட்ல தான் போயிருந்தார்கள். அந்த படகை பார்க்கும் போது போட்டர் ஜெட் என்றுதான், டோரா சூப்பர் டோரா இல்லை, போட்டர் ஜெட்ல தான் போயிருக்கிறார்கள். இப்ப நீங்கள் கூறியது போல முதல் நாள் இரவே யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறார்கள். வளமையாக தங்குவதை விட வேறு இடங்களில் தான் தங்கி இருக்கிறார்கள் என்னும் போது பாதுகாப்பு தொடர்பில் அனுர்குமரதுசேனாக்கான பாதுகாப்பு தொடர்பில் ஏவிபியினர் அதிக அக்கறை காண்பிப்பது போலதான் தெரியும். ஏதோ ஒரு அச்சுறுத்தல் இருப்பது போன்ற ஒரு தோற்றப்பாடு உங்களுக்கு தெரிகின்றதா? அச்சுறுத்தல் இருப்பது போன்ற தோற்றப்பாடு இல்லை, அச்சுறுத்தல் இருக்கின்றது. என்னென்று சொன்னால், அடுத்தது இப்ப எதிர்கட்சிகள் அத்தனையும் சேர்கிறார்கள். மேற்குலக இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்துல நடக்கின்ற இப்ப SCO சங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் மாநாடு நடந்தது. அது தெளிவான ஒரு செய்தியை சொல்லிவிட்டது. உலகம் அதாவது மல்டிபோலர் வேர்ல்ட் என்று பல்முனைவாக்கப்பட்ட உலக ஒழுங்கு என்று சொல்லி. இப்ப இதுல பல தலைகள் உருளும், பல நாடுகள் ஆட்சிகள் மாற்றப்படும். வெனிசுலாவை உங்களுக்கு தெரியும், வெனிசுலாவில் கிட்டத்தட்ட 8 அமெரிக்க போர்க்கப்பல்கள் போய் நிற்கின்றது. அவர் வெனிசுலா அதிபர் கூறியிருக்கிறார், கிட்டத்தட்ட 12,000 மிசைல் ஏவுகணைகளுடன் 8 கப்பல்கள் வந்து நிற்கின்றன தங்களை மிரட்டுவதற்கு என்று சொல்லி. இவ்வாறுதான், அதாவது தென் அமெரிக்காவாக இருக்கலாம், ஆசியாவாக இருக்கலாம், இது மிகவும் ஒரு கொதிநிலையில் உள்ள பிரதேசங்களாகத்தான் இருக்கின்றது. அப்ப இந்த நிலையிலிருந்து தற்போது NPP அரசு தப்பி பிழைக்க வேண்டும் என்று சொன்னால், முன்னர் இருந்த அரசுகளை விட அவர்கள் மிக கடுமையாக போராட வேண்டிய ஒரு நிலை ஒன்று உருவாகி இருக்கின்றது. எதிர்கட்சிகள் ஒருங்கிணைவு அவங்கெல்லாம் பல தசாப்தங்களாக இலங்கையை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர். அவங்கள்ட்ட தான் இந்த இராணுவம் முழுக்க அவங்களுக்கு விசுவாசமாகத்தான் பல தசாப்தங்களாக இருந்தது. அந்த பல தசாப்தங்களாக அந்த 2 கட்சிகளுக்கு மாறி மாறி விசுவாசமாக இருந்தவர்கள் ஒரு இரவில் ஒரு வருடத்தில் இந்த கட்சி, அதாவது ஜேவிபியினருக்கு ஆதரவாக திடீரென்று மாற மாட்டார்கள் என்று ஜேவிபிக்கு தெரியும். உடனடியாக அவ்வளவு இராணுவத்தினரையும் கலைத்து போட்டு புதுசாக சேர்க்கவும் முடியாது. மெல்ல மெல்ல இது உடனடியாக அவர்களை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கு. அதுதான் அந்த அவர்களுடைய ஒரு பாதுகாப்பு வியூகத்தை அவர்கள் அடிக்கடி மாற்றுவதும், சில இடங்களுக்கு சொல்லாமல் போவதும், சொல்லாமல் வருவதும், தனியாக வாகனத்தில் போவதும் என்றது எல்லாத்துக்குமான காரணம் இந்த அச்சுறுத்தல். கூடற்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல கருத்துக்கள், குறிப்பாக கச்சைதீவு விஜயத்தில் மறைந்திருக்கக்கூடிய உண்மைகளும், இலங்கை ஜனாதிபதிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு அச்சுறுத்தலின் பின்னர் அவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளினுடைய பிரதான காரணிகளும் என்கின்ற பல விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு.
தகவல் அவசிய மையம். எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856.